பாலா, என் மருமக ரெடியா? வர சொல்லு. மாப்பிள்ளையே வரல, அதுங்கள பொண்ண வர சொல்றீங்க? ஏய் வள்ளி, மாப்பிள்ளை வந்த பிறகுதான் பொண்ணு ரெடியாகி வரும். ஓ அப்படியா? மாப்பிள்ள வெளிய ஃப்ரெண்டு கூட தான் பேசிக்கிட்டு இருக்கான். கூப்பிட்டு செகண்ட்ல ஓடி வந்துருவான். வர சொல்லவா? சொல்லுங்க சொல்லுங்க, நாங்கெல்லாம் மாப்பிள்ளைய பார்க்க வேண்டாமா? உங்களுக்கு மாப்பிள்ளைய பார்க்கணும். ம். இதோ வர சொல்லிடுறேன். ஆ. ஏய் சாந்தி, ஹாசினி எங்க ஊர்ல இருந்து வந்துட்டாளா? இல்ல மாணிக்கம், அவளுக்கு காலேஜ்ல லீவு கொடுக்க மாட்டேன்ட்டாங்களாம். இனி கல்யாணத்துக்கு தான் வருவா. லீவு கிடைக்கலையா? ஆமாம் பாலா, நான் வராம என் அண்ணன் நிச்சயதார்த்தத்தை எப்படி வைப்பீங்க? காலையில இருந்து ஒரே போன்ல சண்டை. ஐயோ அப்படியா? என்ன பண்ண, நம்ம திடீர்னு முடிவு பண்ணிட்டோம். ஆமா மாணிக்கம், கல்யாணத்துக்கு 4 நாளைக்கு முன்ன எப்படியாவது லீவு போட்டு வந்துருவா. சரி. என்னப்பா மாப்பிள்ளையோட தங்கச்சி எல்லார பத்தியும் பேசுறீங்க? 2 பத்தியும் நான் ஒன்னும் பாக்கல. ஏ வள்ளி, உனக்கு என்ன அவசரம்? பொண்ணு மாப்பிள்ளைய இன்னைக்கு ஜோலியா பாத்துட்டு தான் நாம வீட்டுக்கு போறோம், சரியா? எல்லாரும் சிரிச்சு எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. பாக்க பாக்க உடம்பெல்லாம் எரியுது. சரி, இந்த இடத்துல என் பொண்ணு நிக்கணும். என் பொண்ணுக்கும் மனசுல ஆசையை காட்டி விட்டுட்டேன். இப்ப அவளும் கவலைப்பட்டு நிக்கிறா. நான் என்ன பண்ணுவேன்? ஆஹா, இந்த நிச்சயதார்த்தம் சந்தோஷமா நடக்கவே கூடாது. ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணணும். இந்த நிச்சயதார்த்தத்தை நம்மளால நிறுத்த முடியாது. ஆனா இது சந்தோஷமாவும் நடக்க கூடாது. பொறுத்து இருந்து பாப்போம். யாராவது ஏதாவது வாய விடாமையா போவாங்க, அப்ப பிடிச்சுக்கிடுவோம். ஏ வள்ளி, போ வாசுகிய கூட்டிட்டு வா. சரி பாலாக்கா. எனக்கு இந்த Dress ஓகேவா? ஓகேடி, நல்லா இருக்கு. இல்லாட்டி சேலை கட்டட்டா? திரும்பவுமா? வாசுகி, இதோட 3 Dress மாத்திட்ட. போதும். என்னடி சஞ்சனா, இந்த Dress ரொம்ப சிம்பிளா தெரியற மாதிரி இருக்குடி. சொல்லு. சேலைனா மாத்திரவா? ஐயோ அக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சேலைய தான் மாத்தணும். எதுக்கு இப்போ இருக்க சேலை? பேசாம இதுவே நல்லா இருக்கு. ஆமாடி வாசுகி, இன்னும் கொஞ்ச நேரத்துல சேலைய மாத்திடுவ. எதுக்கு இப்போ இருக்க சேலை கட்டிட்டு? அப்படியா? நிச்சயத்துக்கு பட்டு சேலை எடுத்திருப்பாங்க. இந்த Dressலயே இரு, கொஞ்ச நேரத்துல அந்த பட்டு சேலைய மாத்திக்கலாம். இருந்தாலும் எனக்கு இந்த Dress பிடிக்காத மாதிரியே இருக்கு. வேணா இன்னொரு லெஹங்கா வச்சிருக்கேன், அது செம்ம கிராண்டா இருக்கும். அதை மாத்திட்டு வரட்டா? ஐயோ அம்மா தாயே, நான் கிளம்புறேமா. இதுக்கு மேல உன் இம்சையை தாங்கிக்க முடியாது. சஞ்சனா, நானும் உன் கூட வந்துடுறேன். வாங்கக்கா, போயிடுவோம். ஏய், உங்க 2 பேத்துக்கு என்ன பார்க்க இம்சை மாதிரி இருக்கா? ஆமான்னு சொல்லிருங்க. சும்மா இரு. பூமாரி, நீ ஏன் இவ்வளவு சிம்பிளா சேலை கட்டியிருக்க? இங்க வா, என்னோட சேலை தாரேன், அதை மாத்திக்கோ. வேண்டாம் வாசுகி, எனக்கு இதே போதும். பூமாரிக்கா, பின்னாடி அந்த டிராவ்ல என்னோட செயின் இருக்கும், அதை எடுத்து போட்டுக்கோங்க. இல்ல இல்ல சஞ்சனா, வேண்டாம். போட்டுக்கோங்கக்கா, அது ஒண்ணும் தங்கம் இல்ல, கௌரிங் தான். செயின் எடுத்து போடுங்க, அழகா இருக்கும். இல்லம்மா, வேண்டாம். எதுக்கு வேண்டான்னு சொல்றீங்க? வழி விடுங்க, நான் எடுத்தாரேன். சின்னதா ஒரு செயின் மட்டும் போடுங்க, அழகா இருக்கும். உங்களுக்குலாம் மேக்கப்பே தேவையில்லை, ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆமா பூமாரிக்கா, சிம்பிளா இருந்தாலும் அவங்க தான் அழகு. ஏய், அப்ப நாண்டி இந்த Dressல நல்லா இல்லையா? வேற மாத்திட்டா? என்னடி ஆச்சு? ஒண்ணு இல்ல, பாவம் நாம தானே. ராஜு மாமா. என்னது? ஆமா ஆமா. பொண்ணு ரெடியா? பொண்ணு அப்பதே ரெடியாகி எங்களை இம்சை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆமா, அங்க மாப்பிள்ள ரெடியா? பொண்ணு கூட்டிட்டு போலாமா? வாங்க வாங்க, கூப்பிட தான் நான் வந்தேன். வாடி. இவ்வளவு நேரம் என்ன பேச்சு பேசிட்டு வான் கூப்பிட்டான திரும்பிக்கிட்டா? அதுக்கு பேர் தாண்டி வெக்கம். ஓ அப்படியா? ஏய், 2 பேரும் ரொம்ப தாண்டி என்ன கிண்டல் பண்றீங்க. வாங்க போலாம். நாம இங்கேயே இருந்துக்குவோம். வெளியே போனா ராஜு மாமாவை பாக்குற மாதிரி ஆயிடும். ராஜு மாமாவை பார்த்தேன்னா என்ன அறியாம அழுதுருவேன். அதனால நம்ம இந்த ரூம்குள்ளேயே இருந்துக்கிடுவோம். ஏய் வாங்கப்பா வாங்கப்பா. வாடி வாசுகி. பூமாரி வா. நீ போ வாசுகி, நான் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு வரேன். தனியா இருந்து என்ன பண்ண போற? வா, நீ எங்க கூடயே இரு. இல்ல வாசுகி, நான் சொல்றேன்ல, வா வாசுகி. இத வாரேன். வா பூமாரி. என்ன பண்றது, ராஜு மாமா முகத்தையே பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். போட்டு இங்கே இருந்துக்கிடுவோம். பூமாரி வா. இத வாரேன். ஷோ, சொல்லிட்டேன் பாலாக்கா, இதோ வாரேன் இருக்கா. ராஜு, உன் ஃப்ரெண்ட் எல்லாம் எங்கப்பா? வெளியேதாமா இருக்காங்க, பந்தி வைக்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரியா? பாலாக்கா, வாசுகிக்கு ஏத்த பையன். 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கும். ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு பாலாக்கா. ராஜு வாயா, வந்து உட்காரு. இருக்கட்டும் மாமா. நல்ல நேரம் தொடங்கியாச்சு, தட்ட மாத்திக்கோங்க. மாணிக்கம், வாசுகிக்கு உனக்கு உங்க வீட்ல எல்லாத்துக்கும் சம்மதம் தானே? தட்ட மாத்திக்கலாமா?
சம்மதம் மச்சான். ஆனா எனக்கு ஒரு வேண்டுகோள். என்ன மாணிக்கம்? கல்யாணம் முடிஞ்ச பிறகு வாசுகியோட படிப்பு பாழாயிடக்கூடாது. அவ இன்னும் 2 வருஷம் காலேஜ் படிச்சுட்டு டீச்சர் ட்ரைனிங் போகணும்னு ஆசைப்பட்டா. அது வரைக்கும் அவ படிக்கட்டும். அதுக்கு உங்க எல்லாத்துக்கும் சம்மதம் தானே? என்ன மாணிக்கம் இப்படி கேட்டுட்ட? என் பொண்ணு ஆசைப்பட்டான்னு வெளியூருக்கு அனுப்பி காலேஜ் படிக்க வைக்கலையா? வாசுகியும் அப்படித்தான். அவ என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாளோ, எங்க போய் படிக்கணும்னு ஆசைப்படுறாளோ படிக்கட்டும். நாங்க எப்பவும் எதுவும் சொல்ல மாட்டோம். சாந்தி, என்ன மாணிக்கம், என் வீட்டுக்காரே சரின்னு சொல்ல மாத்தல. நானா படிக்க கூடாதுன்னா சொல்லிட போறேன். என் மருமக எவ்வளவு படிக்கணுமோ படிக்கட்டும். இப்போ தட்டை மாத்திக்கலாமா? சமயம் ஆரம்பிச்சிருவோம். ஒரு நிமிஷம். என்ன சரோஜா? அண்ணே பொறு, இன்னும் பேச வேண்டி இருக்கு. பேசுறதெல்லாம் பேசின பிறகு தட்ட மாத்து. என்ன சரோஜா, என்ன பேசணும்? அவங்க பிள்ளைய படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. படிப்பு செலவை பத்தி பேசல. அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ராஜு, நீ சின்ன பையன், உனக்கு ஒன்னும் தெரியாது. பேசாம இரு. அண்ணே, பொண்ணோட படிப்பு செலவு, பொண்ணுக்கு செய்யற சீரு, நகை நட்டு பாத்திரம் எல்லாத்தையும் இப்பவே பேசு. சரோஜா, அதெல்லாம் எதிர்பார்த்து இந்த கல்யாணத்தை வைக்கல. அண்ணே, புரியாம பேசாத. இப்ப இதெல்லாம் எதிர்பார்க்கலன்னு சொல்லுவ. கல்யாணம் முடிஞ்ச பிறகு இதெல்லாம் அப்பவே பேசிருக்கலாமேன்னு கவலைப்படுவ. எதை எப்பப்ப பேசணுமோ அப்பப்ப பேசிடணும். எல்லாத்தையும் பேசிட்டு தட்ட மாத்தனே. சரோஜா, அது எங்களுக்கு தெரியும். நீ அமைதியா இரு. நான் நல்லதுக்கு தான் சொல்றேன் மதினி. இப்பவே எல்லாத்தையும் பேசி கல்யாணத்துக்கு முத நாள் நைட்டே நகை நட்டு எல்லாத்தையும் வாங்கிருங்க. அப்பதான் பிரச்சனை இல்ல. பிரச்சனை எப்பவும் இருக்கதான் செய்யும். நீ இருக்கிற இடத்துல பேசாம இருங்க. நீ பேசாத. உனக்கு இது தேவையில்லாதது. வந்தியா, பிள்ளைகளை ஆசீர்வாதம் பண்ணியா, நல்லா சாப்பிட்டியா, போனியான்னு இரு. இது என்ன தேவையில்லாத வெட்டி பேச்சு? இதெல்லாம் பேசுறதுக்கு தானே எல்லாம் ஒண்ணு கூடி இருக்கோம். இதெல்லாம் பேசுறதுக்கு நீ மட்டும் தான் வந்திருப்ப. வேற யாரும் இத பத்தி பேச விரும்பல. மாமா சூப்பரா பேசுறாரே. அப்படியே வந்து 2 அரை அரைங்க. அப்பதான் இவெல்லாம் அடங்குவா. எங்க என்ன பிரச்சனை பண்ணலானே அலைஞ்சிட்டு இருக்கா. என்னங்க, நீ இங்க இருக்கிறதுக்கு சரிப்பட மாட்ட. போ, பின்னாடி சமையல் வேலை நடந்துகிட்டு இருக்கு. சமையல் வேலை கூடமாட பார்த்து பந்தி வைக்க ரெடி பண்ணு. போங்கறேல. என்ன பொசுக்குன்னு சமைக்க போ சொல்லிட்டாரு. ஐயோ, போ சரோஜா. நான் உங்களுக்கு வாயை திறக்க கூடாது, அவ்வளவுதானே? பேசல போதுமா? சாப்பிட கூட வாயை திறந்துடாத. ஆமா, விடுங்க. அத்தை விளையாட்டுத்தனமா பேசிருப்பாங்க. விளையாட்டுத்தனமாவா? மாணிக்கண்ணே, நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. அவ எப்பயும் இப்படி லூஸ் மாதிரி தான் பேசுவா. கண்டுக்காதீங்கண்ணே. இருக்கட்டும், இதுல என்ன இருக்கு? தங்கச்சி தானே. என் பொண்ணுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சீர் செஞ்சிடறேன். அப்புறம் அவ படிப்பு செலவையும் நான் பாத்துக்கிறேன். என்ன மாணிக்கம்? மாமா, கல்யாணம் முடிஞ்சதுன்னா வாசுகி ஏன் பொண்டாட்டி. அவளுக்கு என்னென்ன தேவையோ அதை நான் பாத்துக்கிறேன். இல்ல ராஜு, இதோட இந்த பேச்ச விடுங்க மாமா. என் பையனே சொல்லிட்டான். அவன் பேச்சுக்கு எப்பவும் மறு பேச்சு கிடையாது. பாலாக்கா, மாப்பிள்ள மட்டும் இல்ல, மாப்பிள்ள குணமும் அழகா இருக்கு. ஏய் வாசுகி, மாப்பிள்ள கியூட்ரி, ஸ்மார்ட்டா இருக்காரு. உனக்கு ஏத்த ஜோடி தான். வாவ் வாசுகி. வாசுகி, இந்த சேலையில அப்படியே அந்த அம்மன் சிலை மாதிரியே இருக்க. ஏய், என்ன அங்கிட்டு திரும்பிக்கிட்ட? ஐயோ, என்ன வாசுகி, போன் பண்ணாலும் பேச மாட்டேங்கிற. நேர்ல பேசுவான்னு பார்த்தா அப்பவும் இப்படி மூஞ்ச திருப்பிக்கிற. இன்னைக்கு நம்ம நிச்சயதார்த்தமே முடிஞ்சிருச்சு. இனியும் பேசாதமா, அப்படியே திரும்பியே இருந்துக்கோ. ராஜு, ஏ பாக்குற, பேசுற. இப்படி சொன்னேன்னா உன் கூட பேசவே மாட்டேன். சரிம்மா, நீ நல்ல பிள்ளைதான். எப்ப என்ன பார்த்தாலும் ராஜுன்னு ஆசையா கூப்பிட்டு பேசுவ. இனி இந்த மாதிரியே சொல்றேன், ஓகேவா? இன்னும் என்ன ஊகம்? வாசுகி, திரும்பு, என்ன பாரு. ஐயோ நந்தினி, வா பக்கத்துல. ராஜு கிட்ட பேசணும்னு சொன்னேல, வா. ஏய் வாங்க வாங்க, நாம எல்லாரும் சாப்பிட போவோம். இருங்க, எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுத்துட்டு போலாம்.
போட்டோ எடுக்கவா? இப்ப 10 நிமிஷமா நாங்க இங்கதான் நின்னுட்டு இருந்தோம். 2 பேரும் பாத்தீங்களா? இன்னும் ஒரு மணி நேரம் நின்னாலும் நீங்க எங்களை கண்டுக்க மாட்டீங்க. அதுக்கு நாங்க சாப்பிடவே போறோம். இல்லக்கா. வேணாம் தம்பி, நாங்க சாப்பிட்டு வந்தே போட்டோ எடுத்துக்கிறோம். யார் யாவன்? பசிக்குது, சோத்த போட சொல்லுங்க. வா வள்ளி. நாங்கெல்லாம் சாப்பாடு வைக்கிறோம். லேடிஸ் ஃபர்ஸ்ட் நீங்கெல்லாம் சாப்பிடுங்க. ஓகே ஓகே, டீல் சூப்பர். வாங்க வாங்க. வாசுகி, முத பந்தி சாப்பிட்டோன்னு அம்மா கூப்பிடுறேன். அப்புறம் ராஜுவை கூட்டிட்டு சாப்பிடவா? சரிங்கம்மா. வா வள்ளி. ஒரு வழியா கூட்டம் கலையுது. இனிமேலாவது இவ நம்ம கிட்ட பேசுவாளா? என்ன ராஜு சார், கூட்டம்லாம் கலைஞ்சிருச்சுன்னு சந்தோஷப்படுற மாதிரி இருக்கு. ஐயோ இல்ல நந்தினி மேடம், இன்னும் சந்தோஷம் வரல. ஏன் சார்? நீங்க கூட இருக்கீங்கல்ல. ஏய் வாசுகி, இதெல்லாம் சரியில்லடி. நானும் சாப்பிட போறேன். ஐயோ நந்தினி மேடம், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நீங்க கிளம்புனீங்கன்னா உங்க ஃப்ரெண்டும் உங்க கூடயே வந்துருவாங்க. அதனால நீங்க கூடயே இருங்க. சஞ்சனா பசிக்குதுன்னு சொன்னா, நானும் சஞ்சனாவும் சாப்பிட போறோம். ஏய் நந்தினி, அம்மா 2வது பந்திக்கு கூப்பிடுறேன்னு சொன்னாங்கல்ல, அப்ப போய் மொத்தமா சாப்பிடலாம். சஞ்சனா உள்ள என்ன பண்றா? சஞ்சனாவையும் பூமாரியவும் கூப்பிடு. நீ சொன்னாலும் கேட்க முடியாது. ராஜு சார் என்ன சொல்றீங்க? அவங்க 2 பேத்தையும் கூப்பிடவா? கூப்பிடுங்க. எல்லாரும் அடுத்து மொத்தமாவே சாப்பிட போவோம். சஞ்சனா, பூமாரிய கூட்டிட்டு வா. உள்ள 2 பேரும் என்ன பண்றீங்க? வாரோம். ஐயோ ராஜு மாமா சாப்பிட போயிருப்பாருன்னு நினைச்சல வந்தேன். பூமாரி, வாசுகி, ஏன் ஒதுங்கியே நிக்கிற? பக்கத்துல வா, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு போட்டோ எடுப்போம். எனக்கு போட்டோலாம் வேண்டாம், ரொம்ப பசிக்குது. வாங்க எல்லாரும் சாப்பிட போவோம். சஞ்சனா, காலையில சாப்பிடலையா? சாப்பிட்டேன் மாமா, ஆனாலும் வெளிய சாம்பார், கூட்டு, பாயாசம், அந்த வாசனைக்கு பயங்கரமா பசி எடுக்குது. வாங்க சாப்பிட போவோம். சரி வா வாசுகி, சாப்பிட போவோம். ரொம்ப பசிக்குதுங்கறால. சரி ராஜு. நந்தினி வாடி. பூமாரி நீயும் வா. வாரே வாசுகி, நீ போ. பூமாரி. சொல்லுங்க மாமா. நீங்க பேசிட்டு வாங்க ராஜு, நாங்க சாப்பிட போறோம். சஞ்சனா வா. பூமாரி, நேத்து உங்க அம்மா அப்பாலாம் வீட்டுக்கு வந்தாங்க, நீ ஏன் வரல? அது வீட்ல வேலை இருந்துச்சு மாமா, நான் போறேன் மாமா. பூமாரி, எங்க போற? வா சாப்பிட போவோம். நீங்க போய் சாப்பிடுங்க மாமா. பூமாரி அழுகிற மாதிரியே இருந்தது. அழுகிறாளா? எதுக்காக அழுகிறா? என்னாச்சு இவளுக்கு? நம்ம முகத்தை பார்த்து கூட பேச மாட்டேங்கிறா. என்ன ராஜு பண்ண? எல்லாம் அவன் நேரம். அத்தை, என்ன சொல்றீங்க? பூமாரிக்கு என்னாச்சு? உடம்புக்கு எதுவும் முடியலையா? அழுகிற மாதிரி இருந்தது. என்னன்னு போய் பாருங்க அத்தை. அவ இப்பவா அழுகிறா? 4 நாள் அழுதுகிட்டு தான் இருக்கா. எதுக்கு? உனக்கு எப்ப நிச்சயதார்த்தம் கல்யாணம்னு முடிவு பண்ணாங்களோ அன்னையில இருந்து அழுதுகிட்டு தான் இருக்கா. புரியல, என்ன சொல்றீங்க? என்னத்த சொல்ல, உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு மனசுல ஆசைய வளர்த்துட்டா. இப்ப திடீர்னு உனக்கு வாசுகியோட கல்யாணம்னா அவ மனசு எப்படி தாங்கும்? அத்தை, நீங்க என்ன சொல்றீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீடியோ பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய், அடுத்த வீடியோல பார்க்கலாம்.